இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள். சகோதரி லிசி சொல்கிறாங்க, எனது மருமகன் பிரவுன்சன் கப்பல் ஏறுவதற்கு நிறைய தடைகள். நான் ஒவ்வொரு வாரமும் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து விண்ணப்பம் செய்வேன். என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு எனது மருமகனை கப்பல் ஏறச் செய்தார். எங்களுடைய பொருளாதார தேவையை சந்தித்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி அந்தோனியம்மாள் சொல்கிறாங்க, தீபக் ஜபா இருவரின் நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிந்து நல்ல ஒரு ஏற்று துணையை ஏற்படுத்தி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி ஜீவா சொல்கிறாங்க, எனது மகனுக்கு கான்ட்ரேட் முடித்து விட்டது, ஆனாலும் இறக்கி விடவில்லை. ஒவ்வொரு வாரமும் விண்ணப்பம் செய்வேன், பிரதரிடமும் ஜெபித்தேன். என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு என் ஏசப்பா நல்லபடியாக இல்லம் திரும்பச் செய்தார். என்னுடைய விண்ணப்பத்தை சாட்சியாக மாற்றிய என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி ஜேம்ஸ் சொல்கிறாங்க, எனது பேத்தி கிராஃபினாவிற்கு சுகப்பிரசவத்தில் அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்து தந்தார். மக்கட்செல்வம் ஆண்டவர் தரும் பரிசு என்ற இறைவார்த்தை கிணங்க நல்ல சுகப்பிரசவத்தை கட்டளையிட்ட என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி ஜேம்ஸ் ரெண்டாவது சாட்சி சொல்கிறாங்க, எனது மகன் ஜகனுக்கு நல்ல கப்பல் வேலை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி ஜேம்ஸ் மூன்றாவது சாட்சி சொல்கிறாங்க, எனது பேரன் அஸ்வந்த் 9 மாதம் கான்ட்ரேட்டை எந்த ஒரு தடையுமின்றி நல்லபடியாக முடித்து இல்லம் திரும்பச் செய்தார். நன்மைகளின் தேவனாய் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி லூடா சொல்கிறாங்க, எனது மகன் அன்சல் கப்பலில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது கைவழியாக இருக்குது என்று சொன்னான். நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து விண்ணப்பம் செய்தேன். என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தந்தார். பச்சிலையோ கழும்போ குணமளிக்கவில்லை. ஏசப்பா அவருடைய வார்த்தையை அனுப்பி சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி. சகோதரி ஜெனிதா சொல்கிறாங்க, போன வாரம் எனக்கு ஒரே வயிறு வலியாக இருந்தது. நான் இரக்கத்தின் இல்லத்திலிருந்து கொண்டு வந்த புதுமை எண்ணெயை வாங்கி வயிற்றில் போட்டேன். பூரண சுகம். மருத்துவர்க்கெல்லாம் மேலான மருத்துவர் தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி. சகோதரி மனோகரா சொல்கிறாங்க, எனது கணவர் மெடால், அவருக்கு மூல நோய் பிரச்சனையாக இருந்தது. எல்லா மருத்துவமனையிலும் காட்டியும் கேட்கவில்லை. பிறகு இரக்கத்தின் இல்லத்திலிருந்து கொண்டு வந்த புதுமை எண்ணெயை வாங்கி வந்து போட்டேன். இப்போது பிரச்சனை நீங்கிவிட்டது. மருந்தும் நானே, மருத்துவரும் நானே என்று இறைவார்த்தை கிணங்க தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி ரமேஷ் மேரி சொல்கிறாங்க, போன வாரம் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்துவிட்டு இல்லம் சென்றபோது காதில் உள்ள கம்மல் தொலைந்து விட்டது. பிறகு எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. மீண்டும் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்தேன். வரும்பொழுது பிரதரிடம் சொன்னேன். பிரதர் அந்த கம்மலை எடுத்து தந்தார். இல்லாத இடத்தில் இருக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி அபிசா சொல்கிறாங்க, எனது முகத்தில் ஒரே தேமலாக இருந்தது. எந்த மருத்துவமனைக்கும் செல்லவில்லை. இரக்கத்தின் இல்லத்திலிருந்து கொண்டு வந்த புதுமை எண்ணெயை எடுத்து விசுவாசத்துடன் போட்டேன். பூரண சுகம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாது என்ற இறைவார்த்தை கிணங்க தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி சாரா சொல்கிறாங்க, என் கணவர் சதீஷ் கப்பலில் இருக்கிறார். போன வாரம் திடீரென்று இரு கண்களும் என் கணவருக்கு 3 நாட்களாக திறக்க முடியவில்லை. மிகவும் சிரமமாய் இருந்தது. நான் போன வாரம் புதன்கிழமை நடந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு என் கணவருக்காக கண்ணீரோடு ஜெபித்தேன். நான் அடுத்த புதன்கிழமை வரும்போது சாட்சியுள்ள மகளாக இருப்பேன் என்றேன். அதேபோல் புதன்கிழமை ஜெபம் முடிந்து சென்றபோது என் கணவர் இரவு போன் செய்தார். 2 கண்களும் இப்போது நன்றாக பார்க்க முடிகிறது என்றார். அந்த ஏழை கூவியலைத்தான் ஆண்டவர் அவர் கூக்குரலுக்கு செவி சாய்த்தார் என்ற இறைவார்த்தை கிணங்க தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரர் இகன் சொல்கிறாரு, செகண்ட் மேட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன். சிஓபி வந்து விட்டது. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்ற இறைவார்த்தை கிணங்க கேட்ட எனக்கு வெற்றியை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு
தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று, கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.